இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக காலேப்பினுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து காலேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட அநேக காரியங்களை பேசினார். இந்த வாரத்திலும் கூட காலேப் இந்த உன்னத பலத்தின் மூலமாய் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த வாரத்தின் இந்த கடைசி நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். உன்னத பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் கூட இந்த உன்னத பலனின் மூலமாய் காலேப்புக்கு என்ன கிடைத்தது பாருங்க. எல்லாருக்கும் அந்த எத்தனை பேர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பினார்களோ அவர்களில் ஒருவர் கூட அந்த இடத்திற்கு கானான் தேசத்திற்கு போகவில்லை. ஆனால் யார் மாத்திரம் போகிறார்? இந்த காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் மாத்திரம்தான் போகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? காலேப்புக்கு அநேக காரியங்கள் இருந்தது. அதுல முக்கியமான ஒரு காரியம், அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது என்ன காரியம்? உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நாம் வாசிப்போமானால் 36வது வசனம், இப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் போது காலேப்பினிடத்துல வேற ஆவி இருந்தது என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். காலேப்பினிடத்தில் வேற ஆவி இருந்தது. இதே தான் யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அது என்ன வேற ஆவி என்பதை குறித்து நாம் தியானிப்போம். என்று காலேப் அவனுடைய ஸ்பிரிட், இட்ஸ் a different spirit. எல்லாரும் போல இல்லை, எல்லா மனிதர்களையும் போல இல்லாமல் காலேப்புக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்பிரிட், வித்தியாசமான ஒரு ஆவி இருந்ததாம். அது என்ன வித்தியாசமான ஆவி? இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இது என்ன ஆவி? என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல நாம் பார்ப்போமானால் அது ஒரு வித்தியாசமான ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாரையும் போல உள்ள ஆவி அல்ல, அது ஒரு வித்தியாசமான ஆவி. அது ஒரு விடாப்பிடி கர்த்தர் மேல் ஒரு பற்றுதலான ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமானால் அந்த ஆவி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசத்தின் ஆவி. காலேப்பினிடத்தில் இருந்தது அவிசுவாசத்தின் ஆவி அல்ல, ஒரு விசுவாசத்தின் ஆவி. அது ஒரு வித்தியாசமான ஆவி, ஒரு விசுவாசத்தின் ஆவி. எப்படி இந்த காலேப்புக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு ஆவி கடந்து வந்தது? எப்படி வேற ஆவியை காலேப்பினால் நிரப்பினார் என்று சொன்னால், வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தி வந்ததை இந்த காலேப் பார்த்தா. வனாந்தரத்துல ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆவி இருந்தது. ஒரு மந்தமான ஆவி இல்லாமல் துரிதமாக வேலை செய்கிறதான ஒரு ஆவியை கர்த்தர் காலேப்புக்கு கட்டளையிட்டு இருந்தார். இதனாலதான் அவர் பலன் குன்றாதபடிக்கு கடைசி வரைக்கும் பலனோடு கூட காணப்பட்டார். மூன்றாவது கூட நாம் பார்ப்போமானால் யோவான் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்துல யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11 முதல் 14 ஒரு ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட், ஒரு துரிதமாக செயல்படுகிறதான ஒரு விடாப்பிடியின் ஆவி காலேப்புக்கு இருந்தது. கர்த்தர் சொன்னதை பிடிக்க வேண்டும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி ஒரு விடாப்பிடியின் ஆவி. நான்காவது ஒரு ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு தூரக்காட்சியின் ஆவி, ஒரு விஷனரி ஸ்பிரிட். அவர் காலேபால் என்ன செய்ய முடிந்தது? பிற்காலத்தில் நடப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. பாருங்க, அந்த கானான் தேசத்தை போய் அவங்க வேவு பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல அவர்கள் சொல்றப்ப காலேப் மாத்திரம் சொல்கிறார், நிச்சயமாக அந்த மக்களை நம்மால் பிடிக்க முடியும், அதுவும் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தூரக்காட்சியின் ஆவி இந்த காலேப்புக்கு இருந்தது. ஒரு வித்தியாசமான ஆவி, ஒரு விசுவாசத்தின் ஆவி, ஒரு தூரக்காட்சியின் ஆவி, ஒரு பிடிவாதமான ஆவி இந்த காலேப்புக்கு இருந்தது. இதனால தான் அவருடைய பலத்தினால் குன்றி போகாமல் காணப்பட்டான். பாருங்க, வேதாகமத்துல ரொம்ப சின்ன இடத்தான் அந்த காலேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் இதன் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காலேப்புக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு வயதானவர் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பலத்தை கொடுங்க, காலேப்புக்கு ஒத்த பலத்தை நீர் கொடுங்க, உமக்காக நான் இன்னும் ஓடணும் ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் ஆவியை நீர் எனக்கு கட்டளையிடுங்க, ஒரு விடாப்பிடியின் ஆவி ஆண்டவரே, ஒரு சோர்வுள்ள ஆவி இல்லாமல் விடாப்பிடியாய் உம்மை பின்பற்றுகிறதான ஆவியை நீர் எனக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இதை தான் எதிர்பார்க்கிற. வேதாகமத்தில் அநேகம் பேருக்கு இந்த தூரக்காட்சியின் ஆவி, இந்த விஷனரி ஸ்பிரிட் இருந்ததா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கும் கூட அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை விசாலமான பார்வையா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு காண்பிப்பதை நாம் விசாலமாய் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு விசுவாச அறிக்கை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். இந்த வாரம் முழுவதுமாக காலேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து, காலேப்புடைய பலத்தை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த காலேப் என்ன செய்ய முடிந்தது பாருங்கள். அவர் ஒரு முடியாது என்று சொல்லப்படுகிறதான சூழ்நிலையும் கூட முடியும் என்று சொல்லி ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனை ஹோப்ஃபுல் சிச்சுவேஷனாக மாற்றினார். எப்படி?
கர்த்தர் அவரோடு கூட இருந்ததினால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒன்று முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனவே எல்லாம் முடியும் என்று ஒரு விசுவாசத்தோடு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த வாரம் முழுவதும் காலைப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசினார். இதை நீங்கள் தொடர்ந்து தியானிங்கள். ஆண்டவரிடத்தில் காலைப்பை போல பலத்தை கேளுங்க, உத்தமத்தை கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க, கீழ்ப்படுதலை கேளுங்க. இப்படிப்பட்டதான வார்த்தைகளை எப்போதும் மனதில் வைத்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்ம அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்மை நோக்கி பார்க்க ஆவியானவரின் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, காலேபுக்கு ஒத்த பலத்தை ஆண்டவர் நீர் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, காலேப் வேற ஆவியை உடையவராக இருந்தது போல எங்களுக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை நீர் கொடுங்கப்பா ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுக்கு அந்த தூரக்காட்சியின் ஆவியை நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுக்குள்ளாக அந்த ஆண்டவரே இயேசுப்பா அந்த விடாப்பிடின் ஆவியை ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறதான ஆவியை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீரே எங்களோடு கூட வாங்கப்பா, நீரே வழி நடத்துங்க சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரின் உள்ளத்திலோ கர்த்தர் நீர் கிரேஸ் செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் காலேபுக்கு ஒத்த பலன் ஒவ்வொருக்குள்ளாக கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே இயேசுப்பா செயல்படுத்துகிற விசுவாசமுள்ள ஆவியும் ஒவ்வொருக்குள்ளா நீர் கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.